தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி நம்ம வீதி உலாவில் பார்க்க போகிற திருக்கோவில் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். வாசவ சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மரக்காணம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்குது. இது சென்னையிலேருந்து சுமார் ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த அழகான ஒரு எழில் கொஞ்சம் கிராமத்தில் தான் அந்த கோவில் அமையப்பெற்றிருக்கு. கோவில் பாலாறு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன அழகான ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்க மலை மேலே அமைஞ்சிருக்கு. ஒரு தீவு மாதிரி இருக்கும். நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பாலம் வழியாக தான் நம்ம போகணும். கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஊருக்குள்ளே போய் தான் போகணும். இதுக்கு பொது போக்குவரத்து வசதி கிடையாது. ஸோ நம்மளோட காரு இல்லை பைக்கு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். 2 சைடுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி, அந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்கும் அவரோட அனுமதியோட இந்த அழகான திருக்கோவிலுக்கு போயிருக்கும் போது பாலாத்தில் தண்ணியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இது சாயங்கால நேரங்கிறதுனால சாயங்கால நேரம் நடை திறப்பு நேரம் காலையில் 8:30லேருந்து 10:30 வரைக்கும். வார நாட்களில், விடுமுறை நாட்களில் காலையில் 8:30லேருந்து 12:30 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். சாயங்காலத்தில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இது கிராமத்தில் கொஞ்சம் மின்சார இதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் நட சாத்திடுறாங்க. இங்கே மகா சிவராத்திரி ரொம்பவே பிரசித்தியாக கொண்டாடப்படுறது. இங்கே தக்ஷணாமூர்த்தி, ஒரு பெரிய தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு தனி சந்நிதி, பெரிய சிலையோட. பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார். இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த அழகான அந்த சின்ன மலை மேலே தான் கைலாசநாதர் தவம் பண்ணிட்டு இருந்ததாகவும், அவரை தேடி பார்வதி இங்கே வரும்பொழுது அவங்களோட முட்டி தடம் இங்கே பதிஞ்சதாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அது. இந்த மாதிரி ஒரு அழகான வரலாறோடு அமையப்பெற்றது இந்த கோவில். ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த கோவில் முன்னாடி சைலேஸ்வரம் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டது. இங்கே திரு கைலாசநாதர் கனகாம்பிகை அம்மனோட காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவில் பல்லவ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டதுன்றதுக்கு அடையாளமாக இங்கே ஒரு சிங்கம், அது சிங்கத்தோட சிலை இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்க கல்வெட்டில் கைலாசநாதர் இங்கே தவம் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் மேலே காமதேனு பால் வார்த்ததாகவும், சுகமுனிவர் அவர் கைலாசநாதரை இங்கே வழிபட்டதாகவும், இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இங்கே இருக்குது. கோவில் ரொம்ப ரொம்ப பெரிய கோவில் கிடையாது. ரொம்ப அழகான ஒரு சின்ன கோவில், அமைதியான கோவில். இன்னுமே பழமை மாறாமல் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நிறைய கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் சென்னையிலேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வளோ ஒரு அழகான அமைதியான கோவில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்பவே நல்லா இருக்குது கோவில். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.